ஹாய் மகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப பேர் வந்து உங்கள் போட்டோட விலை என்ன விலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவே என் போட்டில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இந்த புது போட்டில் வந்து எவ்வளோ விலை, அதுபோக என் புது போட்டு வந்து எத்தனை அடி, முக்கியமாக இந்த புது போட்டை வந்து எத்தனை லட்சம் அப்படி தெரியுமா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். வாங்க என் போட்டை நான் அப்படியே காமிக்கேன். இது வந்து நாங்கள் வந்து இந்த போட்டு வந்து நாங்கள் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுசாக செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினோம். ஏன்டா அது வந்து அவங்க இந்த போட்டோட ஓனர், இதுக்கு முன்னாடி ஓனர் இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இது எங்கள் ஸ்டிக்கர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ரீநிதி பேர் வந்துடும், அதுக்கப்புறம் கவினி, இஷானு அவங்க பேர்லாம் வந்துடும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய போட்டில் பாருங்களேன், இந்த நம்மளோட பழைய போட்டு இப்போ ஸ்ரீநிதி இப்போ பேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி அந்த போட்டிலையும் வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிகா பேர், அதுக்கப்புறம் அங்கிட்ட எங்கள் அண்ணன் பேர், அங்கிட்டு வந்து நம்மளோட லோகோ இப்படிலாம் வந்துருங்க. இது தாங்க நம்மளோட ஒரு பிராண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த பிராண்டு மாதிரி நம்ம வந்து இது வந்து எழுதி ஒட்டிடுவோம். நம்ம சாமி ஃபோட்டோ அங்கிட்ட அழகர், இங்கிட்ட வந்து முருகர்லாம் வந்துடும். நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை போட்டு இருக்குது அப்படின்னு முதல்ல காமிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து இப்போ வாங்கினா இப்போதைக்குள்ள உள்ள ஒரு புது போட்டு, சரிங்களா? இது வந்து ஏவிபி கட்டு. அதுக்கு அடுத்து இந்த போட்டு, இதுவும் நம்ம போட்டு தான். இந்த போட்டு வந்து ஏவிபி கட்டு தான். இதுவும் நாங்கள் புதுசாக அச்சில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கினால செகண்ட் ஹேண்ட் போட்டு. இது மொதல் எங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கி வந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ காலங்கள் மாற நாங்கள் புதுசாக வச்ச ஒரு முதல் போட்டுன்னா இந்த போட்டு ஏவிபி கட்டு, சூப்பர் ஒரு போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் போட்டு, 2 போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து 3வது போட்டு. இதுவும் ஒரு ஏவிபி கட்டு போட்டு தான். இது ரொம்ப வருஷமாக நம்மள்ட்டே இருக்குது. நம்மளுடைய செல்லக்குட்டின்ண்டே சொல்லலாம். ஏன்டா அவ்வளோத்துக்குள்ளே ரொம்ப காலம் வந்து எங்களுக்கு வந்து உழைச்சி கொடுத்தவன் ஒருத்தன். இது ஒரு கெட்டா. அதுக்கு அடுத்து இந்த போட்டு எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து வின்லீனில் இந்த கெட்டு வந்து கட்டினேன். இந்த போட்டு வின்லீன் கெட்டு. இதுவும் நம்ம வந்து புதுசாக அச்சல் வச்சு எடுத்தது. இடையில பார்த்தீங்கன்னா 2 போட்டு வந்து நம்ம புதுசாக அச்சல் வச்சு எடுத்தது. மீது 2 போட்டு வந்து செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினோம். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அழகர் பேர் இருக்குது, பாப்பா பேர், அண்ணன் பையனுங்க பேர், தம்பி மக பேர், எல்லார் பேருமே இந்த போட்டில் வந்து இருக்குங்க. இது ஒரு கெட்டு. மொத்தம் வந்து நம்மள்ட்ட வந்து 4 போட்டு இருக்குது. 4 போட்டையும் நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்டேன். இப்போ வாங்க அப்படி புது போட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காமிக்க. இந்த புது போட்டு வந்து இந்த 3 போட்டு இருக்குல்ல, இந்த 3 போட்டை விட செம பெரிய போட்டு தான் இந்த போட்டு. செம பெருசு. எங்கள் ஏரியாவில் நின்று பேச முடியல. இந்த போட்டை பார்த்துக்கோங்க. இதை வந்து மொத்தம் வந்து அப்படியே அங்கிட்டிருந்து எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பிரம்மாண்டமாகவே தெரியும். செம பெரிய போட்டு. இந்த போட்டோட அடி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 43 அடிங்க இந்த போட்டு. மற்ற போட்டுகளை விட இது வந்து செம பெருசு. அது வந்து 41, அதுக்கப்புறம் 41, இது வந்து 37. அது வந்து சின்ன போட்டு வந்து சைஸு தெரியல. இது வந்து மொத்தம் 43 அடி போட்டு. அப்படி பின்னாடி வாங்க காமிக்க. பின்னாடி அட்டியிலேருந்து போயிடுவோம். முன்னாடி இருந்து போகிறத விட அட்டியிலேருந்து போயிடுவோம். காற்று தான் நின்று பேச விட மாட்டுக்கு, பயங்கரமாக மண்ணெளி தட்டுது. இதுதான் அட்டி. போட்டில் வந்து 2 பகுதியாக பிரிப்போம். முன்பகுதியை வந்து அணியன்னு சொல்லுவோம், பின்பகுதி இன்ஜின் மாட்டுற இடம் வந்து அட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து எங்களுடைய பழக்கம். இந்த அட்டியில் வந்து நாங்கள் வந்து என்னென்னா ஓடி வரும்போது வந்து இந்த சைடு ஒரு 9, இந்த சைடு ஒரு 40, இந்த சைடு ஒரு 9 போட்டோம். இதில் வந்து நம்ம அசால்ட்டாக 2 40 ஒரு 9 கூட போட்டுக்கலாம். ஏன்னா அட்டி விரிவே செம்மையான ஒரு விரிவு. கடற்கரைக்காரங்களுக்கு நல்லா தெரியும். போட்டும் செம்ம ஸ்ட்ராங், ஒருத்தான போட்டு. அப்படியே உள்ளே ஏறுவோமா? உள்ளே ஏறினோன்னே இந்த போட்டோட தீம் கலரை பார்த்தீங்கன்னா, உள்ளே உள்ள கலரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள், பச்சை, சிவப்பு தான் கலரு. இதில் வந்து நம்ம வந்து இன்ஜினை மாட்டுறதுக்காண்டியே அப்படிங்கிட்டு வாங்களேன். அப்படி உள்ளே ஏறுங்க தலைவர், வாங்க தலைவர், உள்ளே ஏறுங்க, இங்கே வாங்க, ஏறுங்க, இங்கிட்டோடையே இருங்க. இந்த அட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் மாட்டுறதுக்கு நல்ல எசவாக இருக்கணும்ல. ஏன்டா இந்த போட்டோட ஒயர் வந்து நல்ல ஒயரும். இன்ஜினு தாழ்ந்து கிடந்தால் தான், இன்ஜினோட ப்ரொப்பலர் தண்ணிக்குள்ளே நல்லா இருந்தால் தான் இன்ஜினை வந்து போட்டு வந்து இழுத்து தள்ளி விடும். அதுக்காக சூப்பராகவே டிசைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இது வந்து கரெக்டாக ஒரிஜினல் அளவுக்கு கொஞ்சம் கேப் போட்டிருக்காங்க. நம்ம அட்டியில் உட்காந்துட்டு இன்ஜின் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நல்ல இடம். ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் இதில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு டெக் ஒன்று போட்டாகணும். போட்டு ஒயரும் இன்ஜின் சின்னதாக இருந்தாலும் நம்ம இப்படி தான் பிடிச்சி ஓட்டுவோமா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு டெக்கு போட்டோம்னா இந்த அளவு உட்காந்துட்டு நாங்கள் ஓட்டுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டோட மண்ணெண்ணெய், பெட்ரோல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏரியா. அது போக மெயின் டெக்குக்குள்ளே என்ன எப்படி இருக்குன்னு காமிக்க பாருங்க வாங்க.
இதான் டெக்கோட மூடி. அப்பா செம பெரிய டெக்குங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம எல்லா ஸ்டோரேஜாகவும் வச்சிடலாம். இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு வந்து எந்த ஒரு தண்ணி எதுவுமே படாது. நம்ம தண்ணி படாமல் நனையாமல் ஏதாச்சும் ஒரு பொருள் வைக்கணும்னா அது வந்து நாங்கள் வந்து இந்த சைடு தான் வைப்போம். இதுதான் அதுக்கு உள்ள இடம். ஏன்டா கீழே கூட நம்ம தண்ணி பட்டு கிடக்கும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தண்ணி பட்டுச்சுன்னா செல்லுகள் நனைஞ்சிரும்ல. இதுனா நம்ம சாரம் சட்டை எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு கப்பு சுப்புன்னு இருக்கலாம், ஒரு சொட்டு தண்ணி படாது. டெக்கு நல்ல பெரிய டெக்குங்க. நிப்பாட்டிங்க. இங்கே டெக்கு பார்த்துட்டிங்களா? டெக்குக்கு அடுத்து இந்த போட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னடா, ஐஸு புஷ்பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ் பெட்டி. இது வந்து நார்மலாக நம்ம ஐஸ் அடித்து வச்சுக்கலாம். ஐஸ் ஓரளவு தாக்கு பிடிச்சி நிற்குங்க. இதில் வந்து ஒரு 12 மீன் பிடிக்கும் அப்படின்னாங்க. நம்மளாம் பருவ மாடிக்கு போகிறோம் தெரியுமா, அந்த பெரிய பெரிய மீன்லாம் நல்ல மீன்லாம் வரும்போது இந்த இடத்துல போட்டு ஐஸ் அடித்து வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம், செம்ம தெளிவாக சூப்பராகவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம மீன் ஐஸ் அடிக்கணும்னு தேவை கூட இருக்காது. நம்ம அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஸ்டோர் ஜாமான் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஐஸ் மசி அப்பாடி. அதுக்கப்புறம் அட்டி விரிவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாவு. இது வந்து மத்தி பகுதி, இது வந்து லாவுன்னு சொல்லுவோம். இது வந்து செம்ம விரிவாக இருக்கும். இப்போ நானே படுத்துக்கிட்டாலே எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. இன்னும் என் கால் இன்னும் எட்டலை, அந்த அளவு இருக்குங்க. என் வலையெல்லாம் எவ்வளோ வலை ஏற்றினாலும் இந்த அளவுக்குள்ளே முடிச்சுக்கிட்டு, இல்லை வலையை அங்கிட்டு ஏற்றினாலும் மீன் அங்கிட்டு ஃபுல்லாக ஏற்றி வச்சிடலாம். அந்தளவு ஒரு சம பெருசு லாவு, சம விரிவு. அதுபோக இது வந்து அணியம். நம்ம பாய் மரம்லாம் போட்டுலாம் ஓடுவாங்கள்ல, அதுக்காண்டி இது ஒரு இடம் இருக்குது. அதுபோக நம்ம இந்த இடத்துல வீஞ்சிலாம் மாட்டிடுவோம். இந்த அணியமே நல்ல விரிவு. இதுலேயே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கலாம். அதுபோ அணியங்கிறது முன்பகுதியை தான் அணியன்னு சொல்லுவோம். அட்டி லாவு அணியம். நம்ம மீன் பார்க்குறதுக்கு, கடல் மேலே நின்றுட்டு போகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடம் சூப்பரான ஒரு இடம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க என் போட்டு. இதுதான் ஸ்பெஷலு. இது வந்து சின்ன போட்டு, அந்த சின்ன போட்டோட இந்த பெரிய போட்டு வந்து எதுனா காற்று கடலுக்கெல்லாம் நல்லா தாக்கு பிடிக்கும். அது போக என்னென்னா, எவ்வளோ பெரிய மாசம் வந்தாலும் இது வந்து ஏறி விழுந்துட்டு போயிடும். சாச்சு ஓட்டுக்கும் சூப்பராக வரும். ஏன்னா நம்ம எப்பயுமே இதில் வந்து 3 இன்ச்சு போட்டு தான் ஓடுவோம். நல்லாவே சூப்பராகவே இருக்குங்க. எப்படி முக்கியமாக போட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே, சரிங்களா? 6 லட்சத்துக்கு மேலே 7 லட்சத்து ரூபாய்க்கு உள்ள. அது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி, நானே இன்ஸ்டாகிராம் வழியாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, யூடியூப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நானே ரிப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி நான் கருவாடை ஃப்ரீயாக அனுப்புகிறேன். 6 லட்ச ரூபாய்க்கு மேலே 7 லட்ச ரூபாய்க்கு உள்ளங்க. இதுதான் என் போட்டோட விலை, இந்த போட்டோட விலை. ஆனால் இது புதுசு வைக்கணும், இதோட கூட வரும். வாங்கி கொஞ்ச நாளாக ஆனால் யூஸ் ஆனாலும் இந்த ரேட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து இன்னும் போட்டோ வாங்கணும், இன்னும் ஆட்கள் சேரணும், இன்னும் நல்ல மீன் பிடிக்கணும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. ஓகே, பாய்.